தங்கம் கொண்டு கூப்பிடுறது, தங்கைக்காக தங்கையைத்தான் அவர் அந்த சோட்டா தங்கம் தங்கம் கொண்டு கூப்பிடுறது. அதற்காக நீங்கள் குரல் கொடுக்கணும். இந்த இந்த டிக்டாக்ல நீங்க குரல் கொடுக்கணும். என்னையா நடக்குது நாட்டுல? அதான் பார்க்க விசரா கிடக்குது. என்னையா ஸ்ரீலங்காவா என்ன இது வேறு நாடா? என்ன என்ன சுடலை காடு மாதிரி கிடக்குது. இப்ப பின்னர் அதுக்கு பிறகு தங்களை கூப்பிட்டு இறந்து போன தனது மகளின் இதயத்துல கையை வச்சு இந்த மார்பிள வச்சு அப்பத்தானே அதை மூச்சு உயிர் இருக்கிற மாதிரியும் அழுத்துற மாதிரியும் சொன்னதாகவும், அது இறந்தவர் உடலுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்த மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அந்த தாய் சொல்லி அழுகிறாங்க. உறவுகளே, இன்றைய தலைப்பு மன்னார் மருத்துவமனையில் இருந்த படுகொலை தொடர்பாக உங்கள் என்ன கருத்து என எழுந்து வாருங்கள், பேசுங்கள். இந்த மருத்துவ கொலைகள் ஏன் தொடர்கின்றன? யார் மீது பிழை? இதை எப்படி தடுப்பது? இதுதான் பேசுபொருள். என்னன்னு சொன்னா, அந்த மன்னார்ல நடந்து கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருக்கணும். அந்த சிந்தியான்ற மரணத்தோடு அதுக்கு ஒரு சரியான ஒரு முற்றுப்புள்ளியை அவர் எடுத்திருக்கணும். அது இட்ட வரைக்கும் அதுக்கான ஒரு தீர்வு இல்லை. இப்போது நடந்திருக்கிறதும் அதுவும் ஒரு அசண்டை இனமான ஒரு செயலாக நாங்கள் நடந்திருக்குது. அதே நேரத்தில் நடந்த உடனேயும் அங்கிருந்து மன்னார்லேருந்து யாரோ ஒரு அர்ச்சனா எம்பி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார்கள், அவர் அந்த இடத்துக்கு வர சொல்லி. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போக முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் அங்கு சென்று அந்த பிள்ளைன்ற பிரச்சனையில் அவர் ஜெயிலுக்கு போன ஒரு ஆள். அவர் நாளைக்கு எம்பியாக பதவியேற்க இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் அவர் அங்கே மன்னாருக்கு போயிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே கொடுப்பாங்க. அந்த இட்ட வரைக்கும் அவர் எம்பி என்று அந்த சத்திய பிரமாணம் இன்னும் எடுக்க இல்லை. அவர் நாளைக்கு அதை எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு அவர் அந்த ட்ரைனிங்கள் அது இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் மன்னாருக்கு போகலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் அவர் மன்னாருக்கு போகிறத நிறுத்தி கொள்ளணும் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால், அங்கே செல்வம் அடைக்கலநாதன் போயிருக்கிறார் அந்த இடத்துக்கு. இந்த நடந்த உடனே அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற ரிஷாத் பதுத்தின் எம்பி இருக்கிறார், அடைக்கலம் செல்வநாதன் இருக்கிறார், பன்னி இந்த எம்பி அவர்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். இப்போ டாக்டர் அர்ச்சனா அந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே அங்கே போய் அவருக்கு நடந்த பிரச்சனை இல்லை உலகறிந்தது. இட்ட வரைக்கும் அவருக்கான எந்த விதத்திலும் ஒரு உதவி இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் குறித்து ஜனங்கள் தூட்டி கொண்டு தான் இருக்கிறார் இட்ட வரையும். அவர் திரும்பவும் அங்கே போனால் அவருக்கு கண்டிப்பான ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆனால் எம்பி ஆனதுக்கு பிற்பாடு அங்கே போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே செல்வம் அடைக்கலநாதன் அவர் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால், அவர் தமிழரசு சங்கு சின்னத்தில் தேர்தல் கேட்டு வின் பண்ணினாலும் அவர் போய் இருக்க போகிற இடம் மன்னார். ஸோ அவர் அந்த இடத்துக்கு போகணும். அவர் அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையில் அவர் செலவிடணும். அதற்காக நீங்கள் குரல் கொடுக்கணும். இந்த இந்த டிக்டாக்ல நீங்கள் குரல் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நாங்கள் டாக்டர் அர்ச்சனா அங்கே போயில இங்கே போயில அதுக்கு வேற இதுக்கு வேறு குறை சொல்லி கொண்டு இருக்கலாது. ஒவ்வொரு தேச பிரச்சனைகளையும் அவர் தனி மனுஷன் தீர்க்கிறதா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அவர் எம்பி ஆகினதுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளோ வேலையில் செய்ய இருக்கு இன்னும். அப்போ அவர் இப்போ அந்த இடத்துல அவர் முடிஞ்ச அளவு போய்கொண்டு தான் இருக்கிறார். இப்போ மற்ற இடங்களுக்கு கண்டிப்பாக அவர் போவார். அதுக்கு முதல் நீங்கள் யாரும் அவரை பேசி அவரை சும்மா வீண் வார்த்தையில் பேசி அவரை நோகடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் அந்த எம்பி அலுவல் அந்த பாராளுமன்ற அலுவல் எல்லாம் முடிச்சுட்டு அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லியிருக்கிறார். என்ன, நான் எல்லார்ட்டையும் பெறுவேன், எல்லார்ட்ட வீட்டையும் பெறுவேன், எல்லார்ட்ட உள்ளேயும் சாப்பிடுவேன், எல்லாரையும் நான் சந்திக்க ரெடியாக இருக்கேன்னா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாத்தையும் மறந்து ஒவ்வொருத்தரும் இதில் கதைச்சி கொண்டிருக்கிறது வீண் யோசனை என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. கொஞ்சம் சைட் கொடுங்க, டைம் கொடுங்க அவருக்கு. அவர் கொடுத்து அவர் வருவார். மற்றது நீங்கள் அவர் ஒரு என்ன ஒரு எம்பியா, இப்போ அவர் ஒரு எம்பி
அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாங்கள் இதுல கொடுக்கணும். நாங்களே அவரை தூக்கி வச்சுட்டு இப்ப நாங்களே அவரை வந்து சும்மா எல்லாரும் வந்து ஒவ்வொரு என்ன செய்ய போறீங்க? மற்றது வன்னிமேந்தன் என்னன்னு சொன்னால் இப்ப அந்த கௌசல்யா இருக்கிறாங்க தானே, அவங்க ஏற்கனவே அதை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அந்த தங்கம் கொண்டு கூப்பிடுறது தங்கையத்தான் அவர் அந்த சோட்டா தங்கம் கொண்டு கூப்பிடுறது. ஆனா கலைக்கிற நாங்கள் அவர் தங்கம் என்று சொல்லிக்கல, அது ஒரு எங்களோட தமிழ் கலாச்சாரத்துக்கு அது ஒரு புரிம்பான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு அது போகுது. எங்க தங்கத்தை காணையில இப்ப நேற்று ஒருவர் அதுல வந்து இந்த கதைச்சிருந்த தங்கம்னு சொல்றாரு, தங்க தான், ஆனால் அப்படி இப்படின்னு போட்டு தங்கத்தோட விளையாட்டுன்னு சொன்னால் அது ஒரு இது அர்ச்சனாங்க மன்னருக்கு பெறப்படாது என்ற ஒரு பகுதி அங்க நிக்கணும். மற்றது மன்னருக்கு முதல் இந்த நடந்த உடனே மன்னர்ல இந்த பிரச்சனை நடந்த உடனே முதல் கோல் போனது அர்ஜுனாவுக்கு தான். ஆனா அர்ஜுனா சொல்லிட்டார், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்குது, நான் நாளைக்கு எனக்கு இந்த சத்யாபிரமான நிகழ்ச்சி இருக்கிறதுனால என்னால் வர முடியாது. அப்போ அவர் அங்கே உள்ள யூடியூபுக்கு சொல்லியிருக்கார் கூட இருக்குது, இதை நீங்கள் யூடியூப்ல விளம்பரப்படுத்துங்க, இந்த பிரச்சனை குறித்து மக்களுக்கு அறிய பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி அங்கே வாரன்ற மாதிரி அவர் கதைச்சிருக்கிறாரு. அதனால் அங்கே அவர் விரப்படான்ற ஒரு எண்ணத்துல கொஞ்சம் கூட்டம் அங்கே நிற்கிது. ஏன்னா நாங்கள் பார்க்க அது எங்களுக்கு சரியா விளங்கி கொள்ளுது, ஏன்னா அவையில் அதில் மும்முரவான்னு அதில் செயல்பட்டு கொண்டிருக்கணும். அந்த இடத்துக்கு இனி அர்ஜுனா போறது அழகில்லை என்று என்னுடைய ஒரு வேண்டுதலா இருக்குது. ஏன்னா அங்க வந்து அடைக்கலம் செல்வநாதனும் போயிருக்கிறாரு அங்க. அப்ப அதுக்கு பிறகு அவர் அங்க போறது அவ்வளவு அழகில்லை. இதை குறித்த உங்களுடைய கருத்தை நீங்கள் இதுல வர மற்ற நண்பர்களும் பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மன்னர் மருத்துவமனையில் அந்த பிள்ளை சிசுவம் நேற்று அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க பெற்றவங்க சொல்றாங்க என்ன அப்படி என்றால், அங்க மருத்துவமனையுடைய அலட்சிய போக்கின் காரணமாக தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த தாய் வெளியில இருக்கு, அந்த கோல்ல முன்னுக்கு உள்ளுக்க அந்த பிரசவ அறைக்குள்ள விடாம வெளியில இருந்திருக்காங்க. அந்த தாதி அல்லது நர்ஸ் ஒருவர் அந்த பிள்ளை இறந்த நிலையை தூக்கிட்டு திரும்பி பார்த்து தூக்கிட்டு போனதாகவும் அதில் தங்களுக்கு சந்தேகம் வந்ததாகவும், பின்னர் அதுக்கு பிறகு தங்களை கூப்பிட்டு உறந்து போன தனது மகளின் இதயத்துல கையை வச்சு இந்த மார்பில் வச்சு அப்போத்தானே அதை மூச்சு உயிர் இருக்கிற மாதிரியும் அழுத்துற மாதிரியும் சொன்னதாகவும், அது இறந்த ஒரு உடலுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்த மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அந்த தாய் சொல்லி அழுகுறாங்க. அப்போ இந்த யோசிச்சு பாருங்கன்னா, கடவுளாக வணங்கக்கூடிய இந்த மருத்துவர்கள் இவர்கள் உடல்களை உறுப்புகளை விற்பனை செய்கிறார்களா, அல்லது இந்த புதிய வைத்தியர்களாக வரத்தொரிக்கின்றவர்கள் இப்படி வேறான பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த பிரசவத்தின் போது கூட நின்று பயிற்சி எடுக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனை. இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க என்னன்னா, பிரசவத்தின் போது நின்ற வைத்தியர் வேற, ஆனா அந்த பொறுப்பேற்றுக் கொண்ட வைத்தியர் வேற. அப்ப என்னதான் நடக்குது மருத்துவமனைகள? அதுதான் ஊழல்லாம் நடக்குது. என்ன என்று சொன்னா, நாங்க வந்து கடவுளுக்கு அடுத்ததான் அங்கதான் போறது ஒளி. ஆனா அங்கேயே இப்படி எங்களை வச்சு எப்படி அறுத்து கொண்டு எங்களை வந்து விலக்கி விற்கிற மாதிரி எல்லாம் போகுது. இப்ப பார்க்க போற அளவுக்கு கசாப்பு கடையை விட மோசம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் சந்தர்ப்பம் கதைக்கிறதுக்கு உண்மையில நல்ல விஷயம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அதாவது உண்மையில இது நடந்தது வந்து இப்ப சிந்தியாவில் நடந்து முடிஞ்சு எவ்வளவு காலமோ 3 மாதத்துக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இவ்வளவு கவலையினமாக அங்க இருக்கும் வைத்தியர்களும் தாதிமாரும் இவ்வளவு கவலையினமாக தொடர்ந்து இருக்கிறது ஒரு மிகவும் கேள்விக்குரியதோ அல்லது உண்மையிலேயே வந்து கேக்குதானே? உண்மையிலேயே வந்து அது சரியான முறையில தச்சமே நடக்கலாம், அது நடக்கலாம். அதை வந்து கேலஸா தான் இருக்கணும்னு சொன்னா நாங்கள் சரியான இது எடுக்க வேணும். அதாவது வந்து மக்கள் வந்து உழவுக்கு திரளினம் மக்களுக்கு ஆன்சர் பண்றது இல்லையா? ஆனா அதுக்குள்ள நீங்க முதல் குறிப்பிட்ட மாதிரி அடைக்கலம் செல்வநாதன் பாஞ்சி வந்து முன்னுக்கு இப்ப நிக்கிறார். என்ன கதைச்சார், என்ன போனார் என்றதும் தெரியாது. இதுல உண்மையில வந்து அங்க சனங்கள் முதலே இடணும். நீங்கள் தமிழடியா இந்த யூடியூப்ல அர்ச்சனா நின்றால் நடந்திருக்கும் எல்லாம் இது என்ன நடக்கும் என்று சொல்லி மக்கள் கத்துறத ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. உண்மையிலே அர்ச்சனா தான் இதை ஓப்பன் பண்ணி விட்டது வந்து மக்களுக்கும் வந்து ஒரு தூண்டுதலாக பூனைக்கு மணிகட்டுற மாதிரி மணிகட்டி விட்டபடியெல்லாம் இன்றைக்கு மக்கள் இவ்வளவுக்கு
போய் மன்னர் வைத்தியசாலையிலிருந்து முன்னுக்கு வளவு ஒரு இதை செய்கிறபடியாலே அட்லீஸ்ட் கொஞ்சம் என்றாலும் யாராவது யோசிப்பார்கள் எப்படி நடந்தாலும் அதை இதுன்றது. இந்தபடியால் இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை அர்ச்சனா ஏற்படுத்தி கொடுத்தார். அவருக்கு தான் இந்த கடிப்பு முதல்ல போகணும். மற்றது மக்கள் வந்து இப்போ துணிஞ்சு அதை இறங்குறது முக்கியமான விஷயமான அதை எப்படி இன்றைக்கு இந்த காலமையாகும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதை இதைத்தான் நாங்கள் பார்க்க வேணும். இது எப்படி இது வந்து வந்திருக்கிற அரசாங்கத்துக்கு சவாலாயிரும். சொல்லுங்க நீங்கள் அது ஒரு ஏதாவது கருத்து. வணக்கம் மதனி. வணக்கம் வணக்கம் மதனி பிரேம். வணக்கம் 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 வணக்கம். தயவுசெய்து மேலே வந்தவர்கள் பேசுங்கள். வணக்கம் வதனி பிரேம். வணக்கம். போயிட்டாங்க. ஓகே. வணக்கம் இளநிலவன். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். ஓ வணக்கம் மணி. நான் பேசுங்க. என்னண்டா அண்ணா, உங்க இந்த வைத்தியசாலைகளோட நிர்வாக நடவடிக்கையை கண்காணிக்கிறது நான் நினைக்கிறேன் வடக்கில் இருக்கிற சுகாதார பணிப்பாளர் அவர் தான் கண்காணிக்கிறது. ஆனால் இது வடக்கு மாகாணத்தில் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்குது. அடுத்த மாகாணங்களில் ஆனால் என்னென்ன உண்மையிலே ஒரு இப்படியான வைத்தியசாலைகள் ஆப்ரேஷன்கள் நடக்கிற போது அந்த குடும்பம் வந்து அங்கே நிற்க வேணும். இவர்கள் வந்து அங்கே உள்ளுக்கு நிற்கிறதுக்கு அனுமதிக்கல. வெளியில் திருத்த என்ன நடக்குன்றதே தெரியாது. அப்போ அவையல் என்ன நடந்தாலும் அதை இவையல் தானாக தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனையை மாற்றிவிடும். இதே பிரச்சனை இப்போ பக்கத்தில் இருக்கிற வடமத்திய மாகாணத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் என்ன வைத்தியர்கிட்ட கேட்டால் வடிவாக விளக்கம் சொல்லிவிடும். அவை தங்கட மொழியில் வடிவாக சொல்லிவிடும். ஆனால் இது வடக்கு மாகாண சபையில் இப்படி இல்லை. இதை மாற்ற வேணும். வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாட்டை நல்ல, அதாவது ஒரே இலங்கையில் 2 விதமாக இருக்குது. இது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அதை மாற்றினா இப்படியான மரணங்கள் எல்லாம் இல்லாமல் போக முடியும். ஆனா இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அடிப்படை என்ன? பயிற்சிகள் பத்தாத காரணமா? அந்த பயிற்சி அவரை கண்காணிக்கணும். நல்ல நிலைமை வரும் வரையும் அதை கண்காணிக்கிறேன் தானோ அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பி போட்டு இருந்துடுறது. அதுதான். அண்ணா, நீங்கள் இலங்கையில இருந்து கதைக்கிறீங்க? இலங்கையில இருந்தா கதைக்கு. ஓகே. உண்மையில வந்து இப்ப இந்த 2 மாசத்துக்கு முன்ன இந்தியாவின் இது நடந்த பொழுது கூட அவ்வளவுக்கு மன்னார் டிஸ்ட்ரிக்டோ அல்லது மன்னார் டிஸ்ட்ரிக்ட் வைத்திய அதிகாரியோ இப்ப யாழ்ப்பாணத்துக்கு இந்த சிங்களவருக்கு மாதிரி அவர் தான் வடமாகாணம் முழுத்துக்குமே என்ன வடமாகாணம் முழுத்து. ஓகே. அப்படி இருந்து இப்ப இப்படி ஒரு விஷயம் இது நடந்தது. ஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு உரிய ஹாஸ்பிட்டலுக்கு முன் வந்து ஒரு எம்எஸ் இருந்திருப்பாரு, மெடிக்கல் சூப்பரிண்டரோ. அவை அதை கூட அது தமிழரா சிங்களவரா இருக்கு எம்எஸ் மன்னார் ஹாஸ்பிட்டல்ல. அவர் முஸ்லீமா இருக்கு. அவரோட தான் அந்த ஆக்சுவலா பேசினதோ அப்படி அவரோட தான் முரண்பட்டார். அவர் இன்னும் இருக்கிறாரா அங்க? அவர் தான் அந்த முன்னுக்கு 2 போட்டி கொடுக்குறாரு. அதுக்கு நான் பார்ப்பேன், விசாரணை செய்வேன் முறையில் என்று சொல்லி போட்டி கொடுக்குறது அவர் தான். அண்ணா வணக்கம் அண்ணா. என்ன நடக்குது? என்ன நடந்தது அதுதான் கேட்குறோம். கிக் அவுட் பண்ணிட்டாங்க போடாக்கன். இல்ல எல்லாரும் போயிட்டு லைக் அடிங்க ப்ளீஸ். லைக் அடிங்க. அது லைக் அடிக்காத தான் பிரச்சனை போடாது. ஒரு 2 ஃபுல் லைக் கொண்டாடிங்க எல்லாரும். லைக் அடிக்கிறதா? அதான் என்ன மீன்? இந்த படத்துல விரல வச்சு போனோட விரல வச்சு தட்டினீங்கன்னா சரியா லைக் போய் கொண்டு. ஓகே, தட்டி இருக்கு. அந்த போட்டோ இருக்கு, அந்த கோஸ்ட் அந்த போட்டோ, இந்த போட்டோ அதுக்கு மேல விரல வச்சு மேல அடிச்சீங்கன்னா சரி தட்டி இருக்கு. ஓகே, நன்றி. ஓகே. மற்றவர் அந்த அங்க இருந்து கதைச்சவர் போயிட்டாரு போறாங்க. அந்த அண்ணா போய் அண்ணாவுக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க. அண்ணா என்ன பேர்ல வந்து என்ன பேர் இருக்கிறேன் சொல்லுங்க. ஓகே, நான் கேட்டதுல அதுல கட்டா போயிடுது. அப்ப வந்து அந்த அவர் வந்து அவரோட யாராவது ப்ரொஃபஷனலா ஒரு லோயரோ டாக்டரோ அல்லது ப்ரொஃபஷனலா யாராவது கதைக்கணுமா கேள்விக்கூடியதா? அது இந்திய சட்டம் இருக்குன்னா அரசாங்க கடமைகளை செய்யறதை தடுக்கிறத போலீஸ் ஆட்டோமேட்டிக்கலா அதற்கு பாதுகாப்பு கொடுக்கும்.
இல்ல இல்ல அது சரி. நான் அந்த இப்ப கதைக்க போய் அவர் வந்து கேட்டு இருந்த சனத்துக்கு பதில் கொடுக்க யாராவது ஒரு சட்ட ஓகே லோயர்ஸோ இல்ல ப்ரொஃபஷனலா கதைக்கக்கூடிய மாதிரி ஆன்சர் பண்றாரா? இல்ல யாரும் இல்ல, அந்த இடத்துல யாருமே சட்டவாளர்கள் யாரும் இல்ல. அவற்றுடைய பதில் எப்படி இருக்குது? ஆளு அவருக்கு அவருக்கு முகத்திலேயே தெரியுதுதான் உங்களுக்கு பயம், இதான் வேலை நடக்கும் இருக்கிறேன். ஆனா இது தொடர்ந்து இப்ப ரெண்டாவது ஒரு சும்மா சாதாரண விஷயங்களை விட ஒரு உயிர் பறி போறது என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப இதோட அவர் சிலவுகளை தப்பலாம். அதுல அந்த அந்த டைம்ல இருந்த நர்சஸோ அதோட அதை கேர் பண்ணின டைம் ஷிப்ட்ல இருந்த அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை வரும். இன்குவாரி நடந்தா அவ்வளவுக்கு என்னுடைய கேள்வி. இங்குவாரி நடக்கும், கட்டாய இங்குவாரி நடக்கும். இங்குவாரிய அவைய முதல் நடத்தின மாதிரி ஒரு 3 விதத்துல நடத்துவினம். അതിന്റെ பதிலும் அப்படி வருமுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. இல்ல இப்ப சிந்துஜாவின்றைக்கு வந்து யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கணுமா? முதல்ல ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்சை பண்ணி இருக்கிறோம், ஒரு 2 நர்ஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறோம். டாக்டர் நியூஸ் வந்தது தானே என்ன. ஆனா கண் துடைப்புக்கா இல்லாத உண்மை தன்மை தெரியாது, அது தெரியல. ஓகே, அதான் இப்ப தொடர்ந்து இப்ப நடக்கிறது வந்து இப்ப அங்க வேலை செய்யறதுல எவ்வளவு வீதம் தமிழாக்கள்? 190% தமிழா அல்லது எவ்வளவு வீதம் நர்சஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இருக்கணும்? அது உண்மையா எனக்கு தெரியல, அது தெரியாம சொல்லக்கூடாது, உண்மையா தெரியல. ஓகே ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்களும் அங்க வேற 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 டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிறீங்க. நானும் வேற, நான் வவுனியா மாவட்டம். அது அங்க இருக்கிற உங்களுக்கு தான் வந்து தெரியும் என்ன நடக்குது என்னன்றதை நீங்க கொஞ்சம் சரியான இதா விளக்கங்களா சொன்னா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து கடமையில நிக்கிறவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு என்றால், இவர் என்ன பொறுப்புல இருக்கிறார்? இவர் தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. இவரை காப்பாற்றி நீங்க திரும்ப விட்டால் இவர் திரும்ப உதய பிரச்சனையை தான் செய்ய போறார். இவரை பிடிச்சி உள்ளுக்கு போறோம். முழு ஹாஸ்பிட்டலுக்கும் பொறுப்பு இவர் தான். ஆனால் அவர் வந்து அவருக்குள்ள இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அவருக்கும் வந்து இந்த இன்குவாரியிலே ஏதாவது இது கொடுக்கப்பட்டதா, ஏதாவது பனிஷ்மெண்டா அல்லது ஏதாவது கொடுக்கப்பட்டதா? இல்ல இதுவரைக்கும் இல்லையா. அதாவது இது என்னண்டா, என்ன பிரச்சனை என்னண்டா, ஒரு இப்படி ஒரு ஆபரேஷன் நடக்கிற டைம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்னண்டா ஆக்கள் பார்க்கலாம், அந்த மனுஷனோ அல்லது அம்மாவோ யாரால் அந்த ஆபரேஷன் நடந்து வெளியில வரும் வரையும் பார்க்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு போகணும், அங்கேயோ கொண்டு போகணும், விறக்க உயிரோட இருக்குதா இல்லையான்றது அந்த அந்த ஆக்கள், அதாவது மக்கள் பார்க்குற டைம் இருக்குது. இப்போ விடிய 6 மணிலேருந்து 7 மணி வரையும், இன்னும் 12லேருந்து 1 வரையும், 5லேருந்து 6 வரைக்கும், அந்த டைமுக்கு தான் பார்க்கலாம் முடியும். அப்போ அதில் உள்ளுக்கு நிற்கிறதோ பார்க்குறதோ முடியும். அந்த சிஸ்டங்களை மாற்ற வேணும். மாற்றினா தான் உண்மையில் இப்படியான ஆபரேஷன் நடக்கிற டைம்னா உறவு இருக்க வேணும். என்னன்னு சொன்னா, அது வந்து மேல தேசத்திலேயே வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே எதிரும் போக முடியாது. எக்ஸப்ட் அந்த டாக்டர் டீமை தவிர நாங்கள் ஆபரேஷன் தியேட்டருக்கு தேவையில்லை. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னுக்கு அனுமதிக்கிற இடத்துல முன்னுக்கு இருக்கலாம் ஒரு ஆள். அங்க இது இல்லையா? அப்படி இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி இப்ப அவரால் முடியாத கட்டம்னா தான் கையெழுத்து போடுறது, இந்த சர்ஜரி செய்ய போறோமோ அதான்னு சொல்லி அவை ஒரு அது முதலே எல்லாம் வேண்டி நம்ம இந்த இடத்துக்கு எல்லாம் போக, அது கணவரட்டியோ அல்லது அந்த உண்மையாக ஆறு அந்த பாதுகாவலரோ அவர்கிட்ட சைடு வேண்டி முதலே. அந்த பாதுகாவலர் எங்க நிப்பார்? அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த என்ன சர்ஜரி ரூமோட கிட்டவோ அல்லது அப்படி நிக்கிற இல்லையா? இல்ல, அவர் நிக்கலாம், ஓபிடியில போய் நிக்கலாம், மற்ற இடத்துல நிக்கலாம். இனி என்ன நேரம் அவரோட தொடர்பு கொள்றதுக்குரிய நிலையில இருக்கக்கூடியதா இருக்கிறதா? அது தொடர்பு கொள்ளுவினம். ஆனா அப்படி ஒரு முறை இருக்குத்தான். உண்மையில தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி அவசர நிலை எந்த வேற தொடர்பு கொள்ள நிலை இருக்கு. ஆனா அது எதுக்குமே நடைமுறையில இல்லை. அது அப்படியாக கொண்டு வர வேணும், சிஸ்டத்தை மாற்ற வேணும்.
மற்ற சைல்ட் பர்த்துக்கு ஆக்சுவலி 2 பேரை விட நார்மலாக விடுறது வெளி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம். அதையும் ஸ்ரீலங்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா 2 பேர் அலவுட் உண்டு பிள்ளை பிறக்கிறதுக்கு, மகப்பேருக்கு, சைல்ட் பர்த்துக்கு. அப்படி இல்லையா அங்கே? அப்படி இல்லை. இதுவரை இன்னும் எந்த ஹாஸ்பிட்டல்லுமே பிள்ளை பிறக்கிற நேரத்துல தாய் ஒரு ஆள் நிக்கலாம். அவைகள் வந்து அந்த அந்த வாட்டிலையோ அல்லது அவருக்கு சில இடங்கள் இருக்கு, பொதுவான இடங்கள், அங்கதான் நிக்கலாம். அந்த வேருக்கு அருகாமையில் வேருக்கு என்ன நடக்குது, வெளியில கொண்டு போயிருமா, அப்படி ஒன்று நிலைமை இல்லை. அவை அதுக்கு எல்லாமே நர்ஸ் தான், அதுக்கு நர்ஸ் அட்டெண்டன்ட் இருக்கு. அவைகள் தான் அதை பராமரித்து கொண்டறிவினம். சிசேரியன்ல அந்த டாக்டர் அந்த ஹஸ்பண்ட் அங்க நிக்க முடியாதா? இல்ல அப்படி நிக்கலாதாங்க, அதுக்கு அலவுட் இல்ல இலங்கையில. இந்த கொழும்பு ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? அப்படி இல்ல. ஓகே. இப்ப வடமாகாணத்தை பொறுத்தளவில் யாரும் அங்க உள்ளுக்கு விட மாட்டாங்க. அதில் ஒரு நாள் சொன்ன மாதிரி அவன் அந்த போட்ல நிக்கலாம், இல்லாட்டிக்கு வெளியில நிக்கலாம். ஆனால் உள்ளுக்கு போறதுக்கு அங்க அதோட அவங்க அம்மா சொன்னாங்க என்னன்னு சொன்னா, அந்த சீசர் பண்ணி குழந்தைய எடுக்க சொல்லுங்க சொல்லி அந்த தாதை மேரிட்ட அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீ ட்ரை பண்ணன்னு சொல்லி அந்த குழந்தைய பர பண்ணுவதற்காக அந்த தாயார இன்னும் ட்ரை பண்ண. அப்போ அவங்க தன்னுடைய மூச்சை முட்டி அந்த குழந்தைய வெளியில வேற பண்ணுவதற்காக அவங்க அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் வந்துட்டுது நடந்து. நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல அவன் அந்த ட்ரை பண்ண வேலையில அந்த மூச்சு ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை தாயில இயக்கம் இல்லாம போயிட்டுது. அதுக்கு பிறகுதான் இவங்க என்ன செய்திருக்காங்க, அந்த நெஞ்சில வச்சு அமர்த்தி அது செய்து இது செய்து எல்லாம் செய்திருக்கிறாங்க என்று சொல்லி அவங்களோட தாய் சொன்னவங்க அந்த யூடியூப்ல அவர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவர் அசாத், டாக்டர் அசாத் என்றவர், அவர் வந்து டிரெக்டரா அந்த, அதாவது வந்து குழந்தை டாக்டர் என்ற ஒரு ஆள் இருப்பார், பிள்ளைய பரவிக்கிறதுக்கு ஒரு இருப்பார். அவைகளோடு சேர்ந்து 3-4 தாதிமார் இருப்பினும். ஆனால் அந்த இடத்துல டாக்டர் இல்லை சொல்லி அதில் இருந்த ஒரு தாதி அந்த அங்கே சொல்லி இருக்கணும். அப்போ அதுதான் சம்திங் ராங். அதெல்லாம் அந்த பிள்ளை செத்தது என்று காரணம் அவையெல்லாம் சொல்லி தான் இப்போ அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்றதுபடி பார்த்தா மெட்டர்னிட்டி வார்டில் மெட்டர்னிட்டி கண்டு ஒரு டாக்டரே இருக்கே இல்லையா? அவர் அந்த டைம்ல இல்லையா, அந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லித்தான் அந்த அவங்களோட அம்மா, அந்த மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் அம்மா சொல்றாங்க. 5 பேரும் தாதி மாதிரினாலும் அந்த இடத்துல இருந்து அதை கூடுதலாங்க அப்படித்தான் நடக்கும். அந்த தாதி மாதிரி தான் அந்த பிறகுக்கான இதெல்லாம் பார்ப்பிடும். ஏதாவது சீரியஸ் மாதிரினாலும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனையே அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல டாக்டர்ஸ் வந்து அங்க சமூகம் அளிக்கிறேன் நிக்கிறேன் தாதிமாரை நம்பி விட்டுட்டு இருக்கிறது. அந்த தாதிமாரால வந்து குறிப்பிட்ட சில ஆக்ஷனுக்கு மேல எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. நானும் அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் வந்தேன். அதனாலதான் சொல்றேன், சில பிள்ளைகள் இதுதான் நடந்து கொண்டு தொடர்ச்சியா இது இப்ப இல்ல நீண்ட காலமாவே இருக்கு. எனக்கு தெரிய நிறைய காலமாவே இதே பிரச்சனை அங்க இருக்குது. இவ்வளவு காலம் ஊடகங்களின் இதுகள் இல்லாதால இதுகள் வெளியில வரவில்லை. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. இது வந்து சாதாரணமாவே அங்க உள்ள ஒரு பெரிய ஒரு பிள்ளை இதை தட்டி கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்லை. தட்டி கேட்டா அவர்கள் உடனடியா ரான்ஸ் பண்ணுவார். இப்ப மன்னார் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோசதம் எங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய ரான்ஸ் பண்ணப்படணுமோ அது வந்து தண்ணியில்லா காட்டுக்கு மாத்துற மாதிரி மன்னாருக்கு மாத்துறது. பனிஷ்மெண்ட்ல சென்ற ஆக்கள்லாம் நிறைய பேர் அங்க வேலை செய்யணும். நீங்க எடுத்து அந்த இந்த தகவலை நீங்க வடிவா திரட்டி பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து மாற்றப்பட வேண்டும். இதுக்காக யார் யார் குரல் கொடுக்க முடியுமோ அவர்கள் அங்க இருக்கிறார்கள் குரல் கொடுத்து இதை மாற்றி அமைக்க வேண்டியது எங்களோட கடமை. இது வந்து அங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை. சாதாரணமா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வழியா
இதுக்கான நடவடிக்கைகளை தான் நாங்கள் எடுக்கிறதுக்கு இங்க இருக்கிற ஆக்கள் நாங்கள் எங்களால முடிஞ்ச புஷிங்க கொடுப்போம். இந்த சம்பவம் என்ன நேரம் நடந்திருக்கின்றது? மற்றது இது வந்து மன்னார் ஹாஸ்பிட்டல் ஒரு தான் என்ன டைம் நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியல. பெரிய ஹாஸ்பிட்டல் தான். எந்த நேரமானாலும் அந்த அதுக்குரிய துறை, அந்த ஒவ்வொரு துறை, குழந்தை பருவக்குரிய டாக்டர் வந்து இருந்தே ஆகணும். அங்க அவர்கள் வந்து கேலஸா வேறவர் தங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக நர்ஸ் மேல் நர்ஸ் விட்டுட்டு போறது வெளியில, இதுதான் அங்க நடக்க சாதாரண விஷயம். அவர்கள் தங்களோட சொந்த கிளினிக்குகள் அதுக்காண்டி வெளியில போயிட்டு எல்லா வைத்தியசாலையும் வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஆள் இருக்கிறார். அவர் சில நேரம் வைத்தியரை கூட மதிக்கிறே இல்லை. அவர் தான் சொல்றதுதான் சரின்ற மாதிரி நிற்பார். அதுகள் தான் இந்த மரணங்களுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் நின்றாலும் ஆக்சுவலி ஒரு டாக்டராவது நிக்கணும் லேபர் வார்ட்ல நைட்டோ டேயோ. எல்லா டாக்டருக்கும் அந்த டாக்டர் ஒரு கேஸ் ஸ்டடி தான். அந்த கேஸ் ஸ்டடிக்கு இதுக்கு அங்க பெரியாள்ன்றது டாக்டர் தான். அங்க டாக்டர் இல்லாமல் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படாது. ஒரு ஆபரேஷனோ ஒரு பர்த்தோ ஒரு டெலிவரியோ அதுக்கு அங்க இருக்கிற மற்ற நிர்வாகத்துல இருக்கிறார்கள் அந்த நர்ஸ் எல்லாருமே சப்போர்ட். என்ன டாக்டர் அங்க பகைச்சு அவங்க டாக்டர் சொல்ற மாதிரியே வெளியில அப்படிதானே கூட தெரியுமன்ற நடந்த சம்பவம் என்னண்டாக்கா அண்ணா என்ன நடந்திருக்கென்றால், இந்த 4 மணிக்கு இந்த இளம் தாய் அங்க பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படுகின்றார். அனுமதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு உரிய அதாவது தண்ணி கூட உரிய முறையில கொடுக்கப்படல, அவக்கான உணவு உரிய முறையில கொடுக்கப்படல. அவ வயிற்று குத்தால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறா. உங்களுக்கு தெரியும், ஒரு பிரசவலிகிட்ட போய்க்கல அவ அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லிடணும். அது கூட அந்த பிள்ளைக்கு உரிய முறையில கொடுக்கப்படல. அப்ப தன்னால என்னால இயலாம கிடக்குது, தயவு செய்து வந்து என்ன சிசரியன் ஆபரேஷன் செய்யறதுன்னு சொல்லவும் அதை கூட அவர்கள் கவனத்துல கொள்ளல. அப்ப அந்த நேரத்துல அந்த வலியில நான் நினைக்கிறது அவருக்கு மூச்சு திறவல் ஏற்பட்டு அல்லது மயக்க நிலைக்கு அப்படிதான் அந்த கட்டத்துக்கு அந்த புள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகுதான் உங்க மருத்துவர் நின்ற மருத்துவர்கள் ஓடிப்பட்டு போயிருக்கணும். இதிலே குறிப்பாக பிரசவ வார்டுக்கு உரிய மருத்துவர்கள் அல்லது பிள்ளைப்பரு மருத்துவர் அங்க காணப்படல, அந்த நேரத்துல காணப்படல. நான் நினைக்கிறேன் வருகின்ற தகவல்களை நாங்கள் ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே அந்த மருத்துவ அதுக்கு பயிற்சி பெறுகின்றவர்கள் தான் அந்த இடத்துல இருப்பதாக அந்த 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 விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புரிய முடிகிறது. அப்படி என்றால் அவர்களால் எப்படி அவளுக்கு வழங்கப்படும்? அப்ப இரவு அதிகாலை அல்லது மறுநாள் வேளையில தான் அந்த மருத்துவர் உரியவர் 8 மணிக்கோ 7 மணிக்கு தானே வருவாராம். அப்ப அவர் வந்து பொறுப்பெடுக்க மட்டுக்கும் அந்த பிள்ளை உயிருக்கு போடுறான்னு கூட அவருக்கு அங்க போனால் 7 மணிக்கு தான் நான் போய் அங்க ஆபரேஷன் செய்வேன்னு சொன்னா, அப்ப எதுக்கு ஐயா நீ மருத்துவமனைக்கு படிக்க? ஏன் படிக்க? எதுக்கு நீ படிக்க? உயிர் முக்கியமா உனக்கு மருத்துவத்துக்கு வீட்டு தூங்குறதுக்கு முக்கியமா? அங்க வந்து எமர்ஜென்சி அவர் தான் சத்திர சிகிச்சை நிபுணர்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் 3 முறை தொலைபேசி அழைச்சு சொல்லணுமா, அந்த ரெக்கார்ட்ல பதியப்பட போகணுமா. அப்ப அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி அந்த தாதி அல்லது மருத்துவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கவில்லையா? அந்த பிள்ளை என்ன நடந்தது? இவரை சொல்லுகிற ஒரே காரணம் அந்த தங்கள் மீது பிள்ளை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பிள்ளை பிரசவத்துக்காக மூச்சு அடக்கி அந்த முக்கிய அந்த பிள்ளையை புறமுற்படுவது மூச்சு அடக்கி விட்டார், இறந்து விட்டார். இதைத்தான் காரணத்தை சொல்ல போறாங்க. சிந்தியாவுக்கும் இதே போல, சிந்தியாவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு போனது அந்த தகவல் வெளி வந்ததன் காரணத்தினால அதை சொல்றாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு இப்ப சொல்ல போற காரணம் என்ன? மூச்சு திணறல்.